ஓகே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சின்ன தாட் பார்ப்போம். ஒரு டிவோஷனல் தாட். மத்தேயு 5:16 ஸோ அந்த வசனத்தை படிக்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆஹ் நம்ம மனிதர்கள், நிறைய மனுஷங்க நம்மளை சுத்தி இருக்காங்க. அவங்க அவங்க நம்மளுடைய ஜீவனை பார்க்குறாங்க. நம்ம என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், என்ன மாதிரி நம்ம சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிறோம், இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நமக்கு 4 நற்செய்தி புத்தகம் இருக்கு. நம்மளுடைய ஜீவன் ஒரு 5வது நற்செய்தி புத்தகம் மாதிரி. பைபிள் படிக்காதவங்க, ஆண்டவரை தெரியாதவங்க நம்மளுடைய ஜீவனை பார்த்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இன்னொன்று, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், பெரிய லைட் ஹவுஸ், மெரினா ஷீஷோரில். அண்ட் லைட் ஹவுஸ் நம்ம பார்த்தோன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கப்பல் இருக்கு, இருளில் நைட் டைம்ல ஒரு பெரிய பெரிய அலைகள்ல மாட்டிட்டு இருக்கு, வழி எங்கன்னு தெரியல. ஸோ லைட் ஹவுஸ் என்ன பண்ணுது? லைட்டை காட்டிகிட்டே இருக்கு. இந்த ஷோர் எங்கன்னு லைட் காட்டிகிட்டே இருக்கு. ஸோ கப்பலில் இருக்கிறவங்க, நேவிகேட் பண்ணுறவங்க, இல்லை ஒரு சின்ன போட்டில் இருக்கவங்க, வழி தெரியாமல் அலைகளில் மாட்டிகிட்டு இருக்கவங்க, இருளில் இருக்கவங்க அந்த லைட் பார்ப்பாங்க. அந்த லைட் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இந்த ஹோப் வருது. நம்ம இப்போ கரை போய் சேர்ந்துடலாம், நமக்கு இப்போ தெரியும் எந்த இடத்துல போகணும், எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ தூரம் இருக்கு. ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு அனாலஜி மாதிரி. நமக்குள்ளேயும் ஒரு ஒளி இருக்கு. இந்த லைட் ஹவுஸ்ல எப்படி ஒளி இருக்கோ, அந்த ஒளி எப்படி ஒரு கப்பலுக்கு சேர்ற இடத்த காமிக்குதோ, ஒரு டைரக்ஷன் காமிக்குதோ, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து ஒரு ஒளியா இருக்கிறார்னா, 1 யோவான் 1:5 அந்த வசனம் சொல்லுது, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால நமக்குள்ளே அந்த ஒளி இருக்கு. ஸோ நம்ம ஜீவன் மூலமா, நம்ம ஜீவன்ல நம்ம பிறர் அன்பு செய்யறதுனால நற்கிரைகள் தானா வரும். நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் இருக்கு, நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கு. ரோமர் 5:5 சொல்றாங்க, வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஸோ அதன் மூலமா நம்ம தேவனிடத்துல அன்பு செலுத்துறோம், மக்களிடத்துல அன்பு செலுத்துறோம். அதன் மூலமா நற்கிரைகள் தானா வரும், வெளிப்படும். அதை பார்த்து மக்கள் என்ன சொல்றாங்க? நம்மளை சுத்தி இருக்கவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க. நம்மளுடைய நற்கிரியைகள் சொர்க்கத்துக்கு போறதுக்காக இல்லை, பட் நமக்குள்ள இருக்க கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தினால நற்கிரியைகள் தானா அன்பின் மூலமா வெளிப்படுது. அதை பார்த்து எப்படி அந்த லைட் ஹவுஸ் ஷோரை காமிக்குதோ, நம்மளுடைய ஜீவன் இயேசுவை காமிக்குது. நம்மளை சுத்தி இருக்கிற மக்களுக்கு இயேசு யாரு, இயேசு என்ன நமக்காக செஞ்சிருக்காரு, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அதை காமிக்குது. மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவை தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்களுக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும், அவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும். ஆமென்.